உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மேடம், உங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு? நான் சொன்ன மாதிரி சொல்லியிருந்தா இந்நேரம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். என்ன முடிஞ்சிருக்கும்? பெர்மனண்டா அவர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு, அதானே? அவனை மொத்தமா உள்ள அனுப்பிடலான்னு பிளான் பண்றீங்க இல்லையா? வாங்குற காசுக்கும் பாக்குற வேலைக்கும் கொஞ்சமாவது உண்மையா இருக்க ட்ரை பண்ணுங்க சார். உங்களை மாதிரி ஆளுங்களா லாயரா இருக்கிறது கோர்ட்டுக்கு தான் அவமானம். நீங்க போட்டிருக்க கருப்பு கோர்ட்டுக்கு அவமானம். தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, போயிடுங்க. இல்ல வேற மாதிரி ஆயிடும். என்ன சார் அங்க பாக்குறீங்க? உங்க மோட்டிவ் மட்டும் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அழாதீங்க அத்தை, மாறனுக்கு ஒன்றும் நடக்காது. மாமா, நாளையில இருந்து மாறன் கேஸ வாதாடுறதுக்கு நம்ம வேற லாயரை ஏற்பாடு பண்ணிக்கலாம். என்னாச்சுமா? இல்ல மாமா, இவர் வேண்டாம். இவர் மேல எனக்கு நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. நான் சொல்ற லாயர் இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் தோத்ததே இல்ல. அவர்தான் மாமா இதுக்கு கரெக்ட். சரிமா, உனக்கு சரின்னு தோன்றத செய்மா. சரிங்க மாமா. அத்தைய பத்திரமா பாத்துக்கோ. வரேன் மாறா. ஏய் வீரா, பாத்து. என்னாச்சு? இப்ப எதுக்கு ஓடி வர? சொல்லிட்டு தானே வந்தேன். இல்ல, அங்க லாக்அப்ல நீ இரு, நான் சொல்றத கேளு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்பா எப்படியும் சாப்பிட மாட்டாரு, சரியா தூங்க மாட்டாரு. அத்தை ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். நீ தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கோ. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்துடுவேன். மாறா, எதை பத்தி நீ கவலைப்படாத. நான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். வரேன். பத்திரமா இரு. பாரு, சாப்பிடு. வேண்டாம் வள்ளிமா. இந்த வீட்டுல யாரு கவலையா இருந்தாலும் முதல்ல ஓடி வந்து ஆறுதல் சொல்றது, தைரியம் சொல்றது, சாப்பிட வைக்கிறது எல்லாமே நீதானே. இப்ப நீ வேணான்னு சொன்னா நான் அப்படியே போயிடணுமா? வீரா, அழாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டலம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சாப்பிடு. வேண்டாம்மா. வீரா, இங்க பாரு, சண்டை போடுறதா இருந்தாலும் அழறதா இருந்தாலும் உடம்புல தெம்பு வேணும்ல. மாற ஒரு நாள்ல வெளியில வந்துருவான் பாரு. அவனை நம்ம அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். அவன் வந்து என் பொண்டாட்டியை ஏன் சாப்பிட வைக்கலன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? சாப்பிடுறா. வீரா, அழாதம்மா. இங்க பாரு, சாப்பிடும்போது அழுதா தொண்டை அடைச்சுக்கும். சாப்பிடு. சாப்பிடுறா.
போதும் வள்ளிமா. கொஞ்சம் வள்ளிமா, இந்நேரம் அவனுக்கும் சாப்பாடு கொடுத்துருப்பாங்கல்ல, அவனும் சாப்பிட்டுருப்பான்ல. அவனுக்கு அந்த சாப்பாடு பிடிக்குமாமா? இங்க பாரு, நானே அதை பத்திலாம் யோசிக்க கூடாதுன்னு இருக்கேன். மேம் என்ன நினைச்ச நீ? அவெல்லாம் தைரியசாலி. அதெல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிடுவா. நீ சாப்பிடு, சாப்பிடுமா. இல்ல போதுமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவன் ஒரு நாள் தான் ஜெயில இருக்க போறான். அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லதான். எதுக்கெல்லாம் நான் எதுக்கு ஃபீல் பண்றேன்னு பாக்குறவங்க நினைப்பாங்க. ஆனா முடியலம்மா. தப்பே செய்யாம உள்ள இருக்கா. தாங்கிக்கவே முடியல. ஒவ்வொரு தடவையும் நீ ஏதாவது பண்ணுவ, நான் அதை பண்ணாதன்னு சொல்லுவேன். எப்படியும் நீ எதை கேட்க மாட்ட. கடைசியில எப்பவும் நடக்கிற மாதிரி நான் ஜெயிச்சிருவேன், நீ மொக்க வாங்கிருவ. ஒரு மாதிரி போர் அடிக்குது. வீரா, இப்போ உன் புருஷன் இருக்கான்ல, அவன் ஜெயில இருக்கான், அத மறந்துடாத. கரெக்ட் தான். என் புருஷன் இப்போ ஜெயில தான் இருக்கான். இத்தனை நாளா பாவம் நீயும் ஏதோ சதியெல்லாம் பண்ணி தோத்து போயிட்டு இருக்க. அதான் சின்னதா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கான விட்டுருக்கேன். சந்தோஷமா இருக்கா? இல்ல ஏதாவது ட்ரீட் வைக்கணுமா? அப்படியே ரூமுக்கு போயிட்டு ராத்திரி எல்லாம் தூங்காம ஒரு நோட் எடுத்துக்கோ. அப்புறம் என்னெல்லாம் சதி பண்ணலான்னு யோசிச்சு முடிவு பண்ணு. அது எல்லாத்தையும் நான் ஈஸியா காலி பண்றேன். உன் அக்காவை நீ ரொம்ப சாதாரணமா எடை போடுற. இது உன் ஃபியூச்சருக்கு நல்லது இல்ல செல்லம். வணக்கம் மேடம். ஒண்ணும் இல்ல, நம்ம தியாகி அங்க தூங்கிட்டு இருப்பார்ல, ஆமா, அவரை கொஞ்சம் காட்டுங்களேன். ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.